ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? சென்னைக்கு தாங்க கிளம்பிட்டோம். ஸோ எலெக்ஷன் வருது, அதுக்காக ஓட்டு போடணும். இது என்னுடைய 3வது ஓட்டு. ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. நம்ம இவங்களுக்கு பயப்படணும், அவங்களுக்கு பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இவங்க பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் தள்ளிட்டு போயிட்டே இருங்க. யாருக்காகவும் பயந்து நம்ம இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கிடையாது. ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. ஸோ என்னோட 3வது ஓட்டு டிவி கேக்கு தான் நான் போடலான்னு இருக்கேன். எதனால டிவி கேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓட்டு ஜெயலலிதா அம்மாவுக்கு போட்டேன். நல்லபடியாக சக்ஸஸ் ஆச்சு, எல்லாமே நல்லபடியாக நடந்தது. என்னுடைய செகண்ட் ஓட்டு டிஎம்கேக்கு போடலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு டிஎம்கேக்கும் நான் போட்டேன். நல்லா படித்தவங்க, நாலேஜ் உள்ளவங்க அப்படின்னா யாருக்கு போட்டால் நல்லது நடக்கும், யாருக்கு போடலன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ படித்த உங்களுக்கு எல்லாமே தெரியும். எதுவாக இருந்தாலும் திங்க் பண்ணி யோசித்து முடிவெடுத்து ஓட்டு போடுங்க. ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுங்க சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறப்போ நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் கல் நெஞ்சுக்காரங்க கிடையாது. ஸோ நான் இல்லை, அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஒரு சான்ஸ் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாதான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும். ஸோ நான் வந்து சொந்தக்காரங்களுக்கு பயப்படணும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பயப்படணும், கட்சிக்காரங்களுக்கு பயப்படணும் அப்படின்னு கிடையாது. யாருக்குமே நம்ம பயப்படணும் அவசியம் கிடையாது. நம்ம ஓட்டு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ என்னுடைய ஓட்டு டிவி கேக்கு தான். அந்த மனுஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நம்மளை பெற்றவங்க, நம்மளுடைய அம்மா அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து மோஸ்ட்லி டிஎம்கேக்கு தான் போடுவாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் இஷ்டம், எடுத்து சொல்கிறது உங்களோட இஷ்டம். இல்லை அவங்களுக்கு தான் போடுவாங்கன்னா போடட்டும். இன்றைய தலைமுறை யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ விஜய் சாருக்கு போடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நானும் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா ஜூலி நிற்கிறாங்க சப்போர்ட்டாக. நாம் வந்து ஒரு சிஸ்டராக நானும் வந்து டிவிக்கு விஜய் சாருக்கு நிற்கிறேன். ஸோ ஒரு சான்ஸ் கொடுங்க. ஒரு சான்ஸ் வந்து கொடுத்தாதான் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு சான்ஸ் ஒன்றும் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் வந்திருக்காங்க. யாருமே வந்து எடுத்தோடனே வந்து பணம் சம்பாதிக்கலை. நம்மளோட விஜய் சாரும் அப்படின்னா இன்னைக்கு தளபதின்னு ஒரு பேர் வாங்கியிருக்காருன்னா அவர் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு எவ்வளோ படம்லாம் நடித்து டைரக்டாக இருக்காரு, சிங்கிங்கும் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோவாக நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து தெரியாதது எதுவுமே கிடையாது. மக்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அவர் ஜெயிச்சிருவோம், நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டாக அவர் இருக்கார். நீங்களும் இருங்க. தயவு செஞ்சு அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் வந்து ஓப்பனாக சொல்ல, நான் விஜய் சார் ஃபேன் கிடையாது. நான் மோஸ்ட்லி யார் ஃபேனும் கிடையாது. ஸோ நான் வந்து அந்த மனுஷன் வந்து கையிட்டு கும்பிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ அந்தளவுக்கு நான் கல் நஞ்சு காரியம் கிடையாது. ஸோ அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க. கொடுத்தா தான் வந்து அவர் என்ன மக்களுக்கு பண்ணுறாருன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்னும் ஒரு 3 days 4 days தான் இருக்குது ஓட் பண்ணுறதுக்கு. 23rd தேர்ஸ்டே அன்னைக்கு. ஸோ மறக்காமல் வந்து எல்லாம் ஓட் பண்ணிவிடுங்க. நான் வந்து இவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அதை பேச போகிறது. ஸோ உங்களுக்கே புரியும். எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிற பக்கம் வந்து உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ என்னோடய சைட் பார்த்தீங்கன்னா டிவி கேக் தான். ஒருத்தங்க வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன செஞ்சுருக்காரு, நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த டைமில் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் அவரை கொஸ்டின் கேட்குறீங்க. ஒருத்தவங்க வந்து நான் இதை பண்ணுறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுறதுனால இவங்க அதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுல ஒரு பெருமையும் கிடையாது. நான் பண்ணுறது வந்து வெளியே தெரியாமலும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்கள. அவருடைய லிஸ்ட்டு போய் பாருங்கள், அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். தெரியாமல் எதுவுமே பேசாதீங்க. அதுக்காக நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அதையும் போய் பாருங்கள். ஸோ வந்து திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் டிவி கேக்கு ஓட் பண்ணிவிடுங்க. ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நமக்கு தெரியும். ஸோ மறக்காமல் வந்து இப்போயும் நான் ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன், டிவி கேக்கு ஓட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த ஒன் டைம் அவர் சான்ஸ் கொடுங்க. என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்றது இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மறக்காமல் வந்து ஓட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.